2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. இன்னும் காப்போம். நம்மை காக்கும் 48 சிகிச்சைக்கான உச்சவரம்பு 1 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்வு. தமிழ்நாடு அரசு 18 மாதங்களில் 1000 படுக்கைகள் கொண்ட கிண்டி கிங்ஸ் மருத்துவமனையை கட்டியதாகவும், ஆனால் 5 ஆண்டுகளாகியும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானம் டெண்டரிலேயே இருப்பதாகவும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் முதல் தேசிய முதியோர் மருத்துவமனையை தமிழ்நாட்டில் தற்போது சென்னையில் மருத்துவத்துறை அமைச்சர் தற்போது அந்த விழாவில் பங்கேற்றுவிட்டு நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இங்க எத்தனை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும், வேற என்ன உள்ள வசதிகள்லாம் இருக்கிறது சார்? இதை பொறுத்தவரை 200 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையாக இருக்கிறது. பல்வேறு வகையான பிரத்யேக வசதிகள் இதில் இருக்கிறது. முதியவர்களுக்கான ஒரு சிறப்புக்குரிய பிரத்யேக மருத்துவமனை இந்தியாவில் 2 அமையும் என்று 2004 அறிவித்தார்கள். அந்த 2இல் ஒன்று டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில். எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு பிளாக்கில் மட்டுமே இந்த மாதிரியான மருத்துவமனை அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பிரத்யேகமாக ஒரு 9 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மருத்துவமனை அமைந்திருப்பது என்பது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை. அந்த வகையில் இதற்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. ஒரு 20 பேவார்ட்ஸ் இருக்கிறது, 200 படுக்கைகள் இருக்கிறது, 40 தீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கான வார்டு இருக்கிறது. இதில் பல்வேறு 5 ஆபரேஷன் தியேட்டர்ஸ், 4 ஆபரேஷன் தியேட்டர்கள், ஒரு மைனர் தியேட்டர் என்கின்ற வகையில் ஒரு 5 ஆபரேஷன் தியேட்டர்ஸ், இந்த மாதிரி பல்வேறு வசதிகளுடன் இந்த மருத்துவமனை இன்றைக்கு இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஞாபக சக்தி குறைவு, அறிவுத்திறன் குறைவு, இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் போன்ற வயது முதிர்ந்தவர்களுக்கு இயற்கையாக வருகிற அந்த நோய்களுக்கான பிரத்யேக சிகிச்சைகள், அப்படி இங்கே அனுமதிக்கப்படுபவர்கள் இளைப்பாறுவதற்கும் அவர்கள் ஓய்வெடுப்பதற்குமான பல்வேறு வசதிகள், நூலகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் களைப்பு நீங்கி இங்கே இந்த மருத்துவ சேவைகளை அனுபவிப்பதற்கு வசதியாக கேரம் போர்டு, செஸ், பல்லாங்குழி போன்ற அந்த விளையாட்டுகளும் கூட இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க நிறைய வசதி சொல்றீங்க. குறிப்பா ஆதரவற்ற அவர்களுக்கும் இங்க முதியோர்களுக்கான சிகிச்சைகளும் கொடுக்கப்படுமா? ஏன்னா பேஷண்ட் கூட இல்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வயது மூத்தவர்களுக்கான இந்த மருத்துவமனையில் ஆதரவற்றவர்கள் யாரேனும் எங்கிருந்தாவது அழைத்து இங்கே ஒப்படைத்தால் நம்முடைய மருத்துவர்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் இந்த மருத்துவமனையில் இணைந்திருக்கிறார்கள். மதுரை எய்ம்ஸ் அவசியமான ஒரு காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் அங்க கவர்னர் பேசியிருக்காங்க. எப்ப முடிக்கப்படும் சார்? கட்டி முடிக்கப்படும்? அதை பத்தி ஏதோ தகவல் இருக்கு? ஒரு 18 மாத காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இங்கே எதிரிலே இருக்கிற இந்த மருத்துவமனையை 18 மாத காலத்தில் 430 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடித்து 1000 படுக்கைகளுடன் கொண்ட மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறார். 2019 தொடங்கி 5 ஆண்டுகள் முழுமை பெற்றிருக்கிறது. 5 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் இப்போதும் கூட டெண்டரிலேயே இருக்கிறது. இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது மார்ச் மாதத்தில் பணிகளை தொடங்குவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தொடங்கினால் மகிழ்ச்சியே. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்திரனுடன் ரமேஷ். 2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. இன்னும் காப்போம். நம்மை காக்கும் 48 சிகிச்சைக்கான உச்சவரம்பு 1 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்வு.